ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் கீரை சாம்பார் தான் பண்ண போகிறோம். மாடியில் விளைஞ்ச கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னு வந்து அப்படியே அலம்பிட்டு அதை பண்ண போகிறோம். என் கூட இப்போ நீங்களும் மாடிக்கு வாங்க. கீரை பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவோம். கீரையை நல்லா ஆஞ்சிட்டு மண் இல்லாமல் நல்லா அலசி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆஞ்ச தண்டெல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு தொட்டியில் மண் போட்டுட்டு அதில் நட்டு வச்சோன்னா அடுத்த ஒரு மாதத்தில் அப்படியே துளுத்து நமக்கு கீரை கிடைக்கும். இப்போ கீரை குழம்புக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 100 பருப்பை வேக விட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கீரையை பொடியாக நறுக்கி வச்சுன்ட்டு வெங்காயம் 2 சின்ன வெங்காயமாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 வெங்காயம் போதும். வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளியை எடுத்து அதையும் சின்னதாக நறுக்கிக்கணும். 4 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த புளியை ஊற வச்சு தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து புளி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே கீரை குழம்பெல்லாம் பண்ணணுன்னாக்க மண் சட்டியில் தான் பண்ணுவேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் புளிக்காய்ச்சல் பண்ணலாம், வத்த குழம்பு பண்ணலாம், காரக்குழம்பு பண்ணலாம். இதெல்லாம் இதில் பண்ணாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட், அதுக்கு ஒரு டேஸ்ட்டு இருக்கும் மண் பாத்திரத்துக்குன்னுட்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா தான் வெந்தயம், அதுக்கப்புறம் வெந்தயம் செவந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததும் ஜீரகத்தை லாஸ்ட்டாக தான் போடணும். ஜீரகத்தை முன்னாடியே போட்டுட்டோம்னாக்க கருகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷமாவது வதக்கணும். வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும், இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுலேயே பூண்டையும் போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கணும். எல்லாமே சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி 2ஐயும் போட்டு அதை நல்லா கலரி அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலரிட்டு அதுக்கு மேலே ஒரு டம்ளர் தண்ணி அதில் விடணும். அந்த குழம்புல விட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை போட்டு விடணும். கீரையை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வெந்தால் தான் நல்லா சேர்ந்தா மாதிரி இருக்கும் சாம்பார், இல்லைன்னா கீரை தனித்தனியாக ஒரு மாதிரி இருக்கும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் விட்டுட்டு புளி தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் லாஸ்ட்டாக அதில் விடணும். பருப்பை விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், இந்த கீரை சாம்பார் ரெடி. இது ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.